ஹாய் கைஸ், நம்ம பேஜில் வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நம்மளோட ஃபஸ்ட் கிளாஸ் பார்த்திங்கன்னா பேசிக் எலமெண்ட்ஸ் தான். நம்ம மெஹந்தி போடுறப்ப என்னென்ன பேசிக் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு வந்து இந்த டாப்பிக்கில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தின் லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுனா, லைன் எப்போதுமே பேப்பரோட தேய்ச்சி போடாமல் கொஞ்சம் பேப்பர்லேருந்து ஒன் ஸ்டெப் வந்து மேலே தூக்கி போடுங்க. நமக்கு பார்க்குறப்ப அப்போ தான் ஒரு பர்ஃபெக்டான லைன் கிடைக்கும். லைன்ஸ் வந்து அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் கொஞ்சம் லைன்ஸ் போட்டிருக்கேன். நீங்கள் போடுறப்ப அதிகமாக லைன்ஸ் போடுங்க. நீங்கள் லைன்ஸ் அதிகமாக போட போட உங்களுக்கு ஈஸியாக ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம திக் லைன் தான் பார்க்க போகிறோம். தின் லைன் பார்த்தாச்சு. இப்போ வந்து திக் லைன் 2 தின் லைன் போட்டு அதை பேஸ்டால் ஃபில் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டான திக் லைன் கிடைக்கும். பார்டர் பெல்ட் இல்லைனா ஃபில்லிங் டிசைன்ஸ் இதுக்கு எல்லாம் தான் திக் லைன் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டைரெக்டாக பேஸ்டால் ஃபில் பண்ணி போடாதீங்க. அப்படி போட்டோம்னா நமக்கு லைன்ஸ் வந்து அன்ஈவனாக வரும். இப்போ நான் போட்டிருக்க மாதிரி நீங்கள் போடக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து நம்ம வேவ் லைன் வந்து பார்க்க போகிறோம். லைட்டான ஒரு கர்வ் கொடுத்து ஒரு வேவ் லைன்ஸ் வந்து பார்க்கலாம். 4th வந்து ஃபுல்லாகவே கர்வ் லைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஃப்ளவர் டிசைனுக்கு நிறையாவே வரும். 6th ஒன்று வந்து நம்ம டாட்ஸ் தான் பார்க்க போகிறோம். நல்ல போல்டாக சிங்கிள் ப்ரெஷர் கொடுத்து தான் டாட்ஸ் வந்து நம்ம வைக்கணும். ஒரு லைன் கொடுத்து அதில் நம்ம தேய்ச்சிலாம் போடக்கூடாது. நல்லா ப்ரெஷர் பண்ணி சிங்கிள் டாட் தான் கொடுக்கணுமே. இப்போ நான் போட்டிருக்கேன்ல, இது மாதிரி போடக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து டாட் வித் லைன் பார்க்கலாம். ஒரு தின் லைன் கொடுத்து அப்படியே சென்டரில் வந்து அந்த லைனை வந்து ஃபார்ம் பண்ணி டாட் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து டாட்டை ஈவனாக வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய டாட், சின்ன டாட், சென்டரில் வந்து டாட்டை கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். டாட்ஸ் சிங்கிள் ப்ரெஷர் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போனது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேசிக் எலமெண்ட்ஸு. ஹம்ஸு வந்து ஈவனாக போடணும். ஹம்ஸ் வந்து எல்லா டிசைன்லேயுமே அதிகமாக வரும். ஓகேங்களா? பெரிய ஹம்ஸாக இருந்தாலும் சரி, சின்ன ஹம்ஸாக இருந்தாலும் சரி, ஈவனாக தான் போடணும். இப்போ நான் போடுற மாதிரி இந்த மாதிரி அன்ஈவனாக போடக்கூடாது. நீங்கள் பேப்பரை டச் பண்ணி போட்டால் மட்டும்தான் ஹம்ஸ் வந்து நீட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டியர் ட்ராப்ஸ் தான் பார்க்க போகிறோம். டியர் ட்ராப்ஸ் எப்படின்னா, நம்ம சிங்கிளாக ட்ராப் வச்சு அதில் இருக்கிற பேஸ்ட்டையே தான் கீழே இழுத்து விடணும். தனியாக ஒரு பால் மாதிரி வச்சு கீழே 1 போடலாம் கூடாது. நெக்ஸ்ட் வந்து லாலிபாப் மாதிரிலாம் நீங்கள் போடாதீங்க. ஏன்னா நிறையா பேர் அப்படி தான் போடுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து என்னென்னா லீவ்ஸ் வந்து எப்படி போடணுன்னா, ஒரு சின்ன லைன் கொடுத்து அதுலேருந்து ஒரு ட்ராப் வச்சு அதில் இருக்கிற பேஸ்ட்டையே லைட்டாக இழுத்து விடணும். இது வந்துட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பைரல் தான் பார்க்க போகிறோம். ஸ்பைரல் வந்து எப்படின்னா, நம்ம ஏற்கனவே சர்க்கிள் போட்டோம்ல, அதே மாதிரி சென்டர்லேருந்து சின்ன சின்ன சர்க்கிளாக வந்து போடணும். நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணுறோமோ வந்து அதே இடத்துல தான் ஸ்பைரல் முடியணும். ஓகேங்களா? இப்போ நான் போட்டிருக்க மாதிரி ஸ்டார்ட் பண்ண இடம் தனியாக தொங்கக்கூடாது. ஓகேங்களா? அப்படி வந்து ஸ்பைரல் போடக்கூடாது என்றைக்குமே. நெக்ஸ்ட்டு ஸ்பைரல் வித் ஹம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம போட்டிருக்க மாதிரி ஸ்பைரல் போட்டு 4 கார்னரில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப் அண்ட் டவுன் அண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் மார்க் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹம்ஸ் வந்து போட்டுக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஈவனாக ஹம்ஸ் போட்டால் தான் வந்து நீட்டாக இருக்கும். இப்போ அதிலே வந்து ஸ்பைரல் வித் ஹம்ஸோட டாட்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது 3மே வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரல் போட்டுட்டேன். அதுக்கு மேலே ஹம்ஸ் போட்டு டாட்ஸ் வைக்கிறேன். அதுவுமே ஈவனாக வரதுக்காக லெஃப்ட் அண்ட் ரைட் அப் அண்ட் டவுன் வந்து வைக்கிறேன். இந்த ஒர்க் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த ஒர்க் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். Thank you.